welcome back to our YouTube channel Twinningtales. This is me Varsha. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு it's not any couple challenge, prank video or restaurant இந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஒரு hair mask video பண்ணலாம்னு இருக்கேன். Hair mask because recently நான் ரொம்ப hair fall ஆகுது எனக்கு. So when I Google, I found there are numerous hair masks available in Google. ஸோ இதெல்லாம் ஒர்க் ஆகுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் the thing is நான் கன்சிஸ்டன்சி கீப் பண்ணலை. ஸோ when I spoke to my friends எல்லாரும் சொன்னாங்க லைக் if you're following a hair mask and if you want to see the results பார்க்கணுன்னா you'll have to maintain a consistency. ஒரு ஹேர் மாஸ்க் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா என்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைன்னு அப்படியே விட்டுட்டோம்னா ஒன்றுமே வராது. ஸோ அது அட்லீஸ்ட் வீக்லி ஒரு ஹேர் மாஸ்க் இல்லைன்னா 2 ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறது நம்ம ஒரு ருட்டீனாக வச்சாதான் நம்ம ஹேரை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ என்னோட ஹேர் கரண்ட்லி மெயின்டைன்ட் இல்லை டேமேஜாக இருக்குது. ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை ஐ பிலீவ் திஸ் குட் பி இஸ் பிகாஸ் நான் பெர்மனன்ட் ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருந்தேன். That doesn't mean that permanent straightening பண்ற எல்லாருக்குமே டேமேஜ் வரும்னு இல்லை. I have friends who have done permanent straightening and still have very thick-ஆன hair. ஆனால் எனக்கு probably நான் அது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலை. ஸோ நம்மளாம் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் if people do, நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் ஸ்டில் if you're interested and ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணால் see to it that you are able to maintain it. மெயின்டைன்னா அதுக்கு ஸ்பா பண்ணி அதுக்கு இது லோ ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் அதெல்லாம் ரொம்ப லேசி கேட்டகரியில் வருவேன் அதுக்குள்ள. ஸோ நான் அதெல்லாம் ட்ரை பண்ணதில்லை. ஸோ நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணால் ப்ராபப்ளி யூ வில் பி ஏபிள் டு மெயின்டைன் ஹேர். ஆனால் எனக்கு என்னென்னா நான் பெர்மனன்ட் ஸ்ட்ரைட்னிங் பண்ணதுக்கப்புறம் ஐ அப்சர்வ் too much damage to my hair and hair fall ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆன மாதிரி. அதுக்கப்புறம் I just cut off all the straightened hair. ஸோ இப்போ இருக்கிற ஹேர் all newly grown hair தான். ஆனால் ரீசெண்டாக கொஞ்சம் மந்த்ஸாக இந்த ஹேரும் அப்படியே ஹேர் ஃபால் தான் தெரியுது. ஸோ அதுக்கு ரீசன்ஸ் என்னன்னா I was not able to figure out. That's when I got to know that hair fall can be due to few deficiencies. Vitamin B oda deficiency, vitamin D oda deficiency, proper protein intake இல்லைனா அப்புறமா ப்ராப்பராக நம்மளே நம்ம ஹேரை கேர் பண்ணாமல் ப்ராப்பர் ஆயிலிங் பண்ணலைன்னா ரொம்ப ஆயில் பண்ணாலும் நம்ம ஹேருக்கு இட்ஸ் நாட் குட். ஸோ மினிமல் ஆயிலிங் இஸ் ரிக்வயர்ட். அப்புறமா the way we use our towel, நம்ம டவல் ரொம்ப ரஃபாக ஹேர் ட்ரை பண்ணோன்னா all these can damage our hair because it is very sensitive. So some people will have very strong hair. ஆனால் நமக்கு எல்லாருக்குமே அப்படி இருக்கணும். எஸ்பெஷலி கர்லி ஹேர் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ரொம்ப தின், அதோட ஈச் ஸ்ட்ராண்டோட ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி தின்னராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெஃபிஷியன்சி இல்லைன்னா ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் இல்லாதனால எனக்கு ஹேர் ஃபால் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ எனிவன் ஹூ இஸ் ஃபேஸிங் சச் ஹேர் ஃபால், ஸோ வி லெட் அஸ் ட்ரை டுகெதர். நான் இன்றைக்கி தான் ட்ரை பண்ண போனேன். ஸோ ஒரு ஹேர் மாஸ்க் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ பிஃபோர் திஸ் நமக்கு ஒன் மோர் திங் வாட் வி சி இஸ் நமக்கு ரொம்ப ஹேர் ஃபால் வந்தால் வி கெட் வரிட் அ லாட். நம்ம ஐயோ என்ன இது இப்படி ஹேர் ஃபால் ஆகுதே, அது யோசிச்சு ஒரு ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகும். அதனாலேயும் ஹேர் ஃபால் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. நம்ம சைல்ட்ஹுட்டில் இல்லைன்னா அம்மா நல்லா எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க. அப்புறமா ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் அவங்க எண்ணெய் தேய்ச்சா நமக்கு ஒரு இரிட்டேஷனாக இருக்கும். எண்ணெய் தேய்ச்சிட்டோம்னா நம்ம ஹேர் ரொம்ப ஆயிலியாக இருக்குது, ஸோ அது இதுன்னு நாம் ரொம்ப ஃபைட் பண்ணுவோம் வீட்டில். ஆனால் அம்மா சொல்லுவாங்க நீ உனக்கெல்லாம் என்னோட ஏஜ் வரும்பளைக்கு உன் தலையில் ஹேரே இருக்காது பார்த்துக்கோன்னு. அதெல்லாம் நம்ம கண்டிக்காமல் திரும்பி அப்படியே அதெல்லாம் ஆகாது, என்னோட ஹேர் எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லி நாமளே டேக் ஓவர் பண்ணி கொஞ்சம் தான் ஆயில் யூஸ் பண்ணோம். ரஃப்பாக ரொம்ப அந்த ஒரு அடல்ட்டோட டீனேஜில் ரொம்ப ஷாம்பு யூஸ் பண்ணி அதோட எல்லா மாய்ஸ்சரும் we would have lost it. ஆனால் அப்போ தான் ஒரு ஸ்டைலாக ரொம்ப ஆயில் இருந்தால் நல்லா இருக்காது, அப்படியே ஃப்ளையிங் ஹேராக இருக்கணும்னு நினச்சி தான் நம்ம அது பண்ணுவோம். ஸோ ஆனால் அப்படி பண்ணுறது இப்படி தான் ஃப்யூச்சரில் எஃபெக்ட் ஆகும், ரொம்ப டேமேஜ் க்ரியேட் ஆகும். அண்ட் எனக்கு ஒன் மோர் திங் வாஸ் கண்டிஷ்னராக ரீசெண்ட்லி தான் நான் ஃபியூ இயர்ஸாக தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் நான் கண்டிஷ்னராக யூஸே பண்ணலை. ஸோ சம்டைம்ஸ் கண்டிஷ்னர் நீட் நாட் நெசசரிலி பி அ கெமிக்கல் ட்ரீட்மெண்ட். கண்டிஷ்னர் இந்த நம்ம வீட்டில் பண்ணுற ஹேர் மாஸ்க் கூட நல்லொரு கண்டிஷனிங் அந்த மாய்ஸ்சர் ரீட்டைன் பண்ணதுக்கு தான் அது யூஸ் ஆகும். ஸோ நான் அந்த மாதிரி ஹேர் மாஸ்க்கும் ட்ரை பண்ணலை. ஸோ ப்ராபப்ளி இதெல்லாம் மைட் பி த ரீசன் வை மை ஹேர் இஸ் ஸோ ட்ரை அண்ட் ஃப்ரிஸி டுடே. ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஹேர் மாஸ்க் க்ரியேட் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன்.
But before I start the hair mask, let me tell you, there is one more category of hair fall which we need not be worried about. So hair growth cycle வந்து there are 3 stages. First stage வந்து hair grow ஆகிற stage. அந்த டைமில் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் black-ஆ தெரியும். Like that's when your hair grows. That will last for a certain period of years. கொஞ்சம் years வரைக்கும் அந்த hair growth cycle இருக்கும், hair growth stage இருக்கும். So few peopleக்கு வந்து ஒரு stunted growth இருக்கும், ஒரு length மீதி your hair will not grow. That is because அவங்களுக்கு அந்த growth stage வந்து கொஞ்சம் years, அவங்களோட அந்த active stage might be less years. ஸோ அவ்வளோ இயர்ஸ் தான் அந்த ஹேர் க்ரோ ஆகும். பிகாஸ் செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஹேர் க்ரோத் ஸ்டாப் ஆகிற ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் ஹேரோட லென்த் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ லைக் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஹேர் க்ரோத்தில் ஒரு 28 days 1 centimeter ஹேர் க்ரோத் வரும். அந்த மாதிரி ஒரு 3 to 6 years வரைக்கும் அந்த ஆக்டிவ் ஸ்டேஜ் இருக்கலாம். ஸோ ஃபியூ பீப்புள் will be little lesser. ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்டண்டட் க்ரோத் வரும். செகண்ட் ஸ்டேஜில் வந்து ஹேரோட லென்த் க்ரோ ஆகுறதும் நின்றுடும். இட் வில் ஸ்டாப் க்ரோயிங். அண்ட் இருக்கிற அந்த ரூட் ஏரியா வந்து கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகி இட் வில் அட்டாச் இட் செல்ஃப் டு த ஃபாலிக்கல். ஸோ அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ ஒரு ஸ்ட்ரெங்தனிங் ஃபேஸ்னு சொல்லலாம் செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் வந்து ஷெட்டிங் ஸ்டேஜ். ஸோ ஒன் திங் விச் ஆல் ஆஃப் us should keep in mind is எல்லா ஹேர் க்ரோத் சைக்கிளும் ஷெட்டிங் ஸ்டேஜ் இருந்து தான் ஆகும். ஷெட்டிங் ஸ்டேஜில் ஒரு 25 to 100 strands ஆஃப் ஹேர் டெய்லி ஃபால் ஆகுறது இஸ் வெரி நார்மல். ஸோ அது பிகாஸ் அதோட சைக்கிள் முடிஞ்சிடுச்சு. நவ் இட் ஹேஸ் டு ஃபாலோ ஃபார் நியூ ஹேர் டு க்ரோ. ஸோ இந்த மாதிரி ஒரு 25 to 100 உள்ள ஹேர் ஃபால் இருந்தால் யூ டோன்ட் ஹேவ் டு வரி. அது ஒரு ஃபியூ மந்த்ஸ் இருக்கும். அந்த மந்த்ஸ் வந்து உங்களோட ஷெட்டிங் ஸ்டேஜ் தான். ஸோ அந்த மந்த்ஸில் உங்களுக்கு அவ்வளோண்டு ஹேர்ஸ் ஃபால் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக புது ஹேர் க்ரோத்தும் ஆகும். ஆனால் இஃப் யூஆர் அப்சர்விங் திஸ் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம், லைக் மோர் தேன் 100, ரொம்ப லைக் மார்னிங் ஒரு இவ்வளோ ஹேர், ஆஃப்டர்நூன் எப்போ ஹேர் தொட்டாலும் இவ்வளோ ஹேர், அப்புறமா பாத் பண்ணும்போது ஆப்வியஸ்லி வெட் ஹேர் கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஸோ அப்போது ஹேர் ஃபால், இந்த மாதிரி கண்டினியூஸாக ஹேர் ஃபால் வந்துருச்சுன்னா ஸோ இட்ஸ் டைம் ஃபார் யூ டு பே அ லிட்டில் மோர் அட்டென்ஷன் டு யுவர் ஹேர் ஃபால். ஸோ இது வந்து திஸ் கேன் பி லைக் ஐ டோல்ட், இட் கேன் பி டியூ டு டெஃபிஷியன்சிஸ் இன் விட்டமின் B12 இல்லைனா ப்ரோட்டீன் இன்டேக். ஸோ அப்போ வந்து நம்ம என்னெல்லாம் ஹேர் மாஸ்க் ட்ரை பண்ணாலும் வி ஷுட் see to it that we are having a good diet too. ஸோ நம்ம ஃபுட் ஐட்டம்ஸில் ப்ராப்பராக லைக் எக், பனீர், அப்புறமா க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும். அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸில் இந்த ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூஸ் அதெல்லாம் லைக் எவ்ரிடே ஒரு 4 to 5 போதும் இது சாப்பிடணும். இந்த மாதிரி திங்ஸ் அலாங் வித் யூர் ஹேர் கேர் இதுவும் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம இப்போ இதெல்லாம் சாப்பிடாம ஜஸ்ட் ஹேர் ஆயில், ஹேர் மாஸ்க் பண்ணோம்னா இட்ஸ் நாட் ரிக்வயர்ட் தட் த ரிசல்ட்ஸ் வில் பி விசிபிள். பிகாஸ் வி ஆர் நாட் டேக்கிங் இட் இன்சைட். வெரி டாபிக்கல் அப்ளிகேஷன் மட்டும்தான் இது. ஸோ ரெண்டுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ நானும் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலை. லைக் ரெகுலராக நான் எக்கெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஸோ ஐ எம் திங்கிங் ஃப்ரம் டுடே லெட் மீ ட்ரை திஸ் ஃபார் லைக் ஒரு 3 months to 6 months கூட ஆகலாம் டு see the proper change. ஆனால் some people 1 monthலும் we can see probably இப்போ ஒரு 200 strands hair ஃபாலோ ஆகுதுன்னா மேபி ஒரு 50 strands கம்மியாக ஃபாலோ ஆகும் இதெல்லாம் ஃபாலோ பண்ண. ஸோ நான் நினைக்கிறேன் ஃப்ரம் டுடே ஐ வில் ஸ்டார்ட் ஹேவிங் லைக் ஒரு 4 cashews, 4 almonds, அப்புறமா வீக்லி ட்வைஸ் அட்லீஸ்ட் எக்கு, அப்புறமா பன்னீர், இந்த மாதிரி ஐட்டம் என்னோட ஃபுட்டில் இன்வால்வ் பண்ணலான்னு இருக்கேன். அலாங் வித் இட் இந்த ஹேர் மாஸ்க் ட்ரை பண்ணலான்னு. ஸோ இப்போ இனி முதல் இஃப் ஐம் ட்ரைங் த ஹேர் மாஸ்க் ஐம் கோயிங் டு மெயின்டைன் அ கன்சிஸ்டன்சி. இன்னைக்கு வந்து ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே ஐம் கோயிங் டு டூ அ ஹேர் மாஸ்க் யூஸிங் என்னோட இன்னைக்கு நான் பிளான் பண்ணியிருக்கிற ஹேர் மாஸ்க் இஸ் யூஸிங் அ வெரி சிம்பிள் ஹேர் மாஸ்க். எக், அப்புறமா கர்ட், அப்புறமா லெமன். சம் பீப்புள் இவன் யூஸ் கோகனட் ஆயில் இன் இட். நான் ஆனால் கோகனட் என்னோட ஹேரில் வந்து நேச்சுரல் ஆயில்ஸே ரொம்ப வருதுன்னு ஃபீல் ஆகுது. ஹேரில் என்ன ஃபேஸில் கூட அப்படி தான் வருது. ஸோ அதனால நான் ஆயில் ஒமிட் பண்ணி வெறும் எக்கு, கர்ட், அப்புறமா லெமன் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி ஹேர் மாஸ்க் போட போகிறேன். So now what I have decided is every Friday நான் இதோட hair mask பண்ணலாம். And one more very effective hair mask what I've heard from my sister and aunt and all is fenugreek hair mask. அவங்க சொல்லியிருக்காங்க லைக் சப்போஸ் இன்னைக்கு நம்ம fenugreek வாட்டரில் சோக் பண்ணிட்டோம்னா next day grind it with coconut water or coconut and apply it for like 1 hour 45 minutes to 1 hour அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வாஷ் பண்ணிவிடுங்க. ஷாம்பு கூட தேவையில்லை. ஸோ அதுவும் ரெகுலராக யூ ஹாவ் டு டூ இட். ஸோ நான் வாட் ஐ ஹவ் டிசைடட் இஸ் எவ்ரி மண்டே இல்லைனா வெனஸ்டே இந்த ஃபெனுக்ரிக் மாஸ்க் ட்ரை பண்ணலாம். இல்லைனா சண்டே, எவ்ரி சண்டே ஃபெனுக்ரிக் மாஸ்க், ஒரு வீக்லி ஒன்ஸ் ஒரு ஃபெனுக்ரிக் மாஸ்க் அண்ட் 1 egg மாஸ்க். ஸோ எவ்ரி வீக் நான் டூ டைம்ஸ் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ண போகிறேன் ஸ்டார்டிங் ஃப்ரம் டுடே. ஸோ அதுக்கப்புறம் வெதர் மை ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகுதா, மை
என்னோட ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஹேர். ஸோ அதுக்கு கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ் அண்ட் ஷைனி லுக் வருது அண்ட் இட்ஸ் கர்லி டூ. ஸோ ஷைனிங் இது வருதா, இதெல்லாம் தான் ஐ எம் கோயிங் டு டெஸ்ட் ஆன் மை செல்ஃப். ஸோ அலாங் வித் மீ ஈவன் யூ கேன் டெஸ்ட் இஃப் யூ வாண்ட். ஸோ ஓகே, நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பட் ஐ தாட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ டு டாக் அபவுட் தி ஹேர் ஃபால் பிஃபோர் ஸ்டார்டிங் அ மெத்தட் டு கியூர் தி ஹேர் ஃபால். ஸோ ஐ ஹேவன் ட்ரை. இப்போ சொல்ல நான் இதை ட்ரை பண்ணலை, ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ நானும் இது கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணி தான் உங்களுக்கு ரிசல்ட் சொல்ல முடியும். நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். வெதர் என்னோட ஹேருக்கு ஒரு ஷைன் வந்துருக்கா. பிகாஸ் தே சே எக் யூஸ் பண்ணால் ஹேருக்கு ரொம்ப ஷைன் வரும் அண்ட் வெல் மெயின்டைன்டாக இருக்குன்னெல்லாம் ஐ ஹவ் ரெட். இதெல்லாம் நான் படித்தது தான். ஸோ நான் இப்போ தான் அதை ட்ரை பண்ண போகிறேன். நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா ஆலோவேரா மாஸ்க் இருக்குது, அவகாடோ மாஸ்க்கும் ரொம்ப எஃபெக்டிவ்னு படிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த ஆனியன் ஜூஸ் அப்ளை பண்ணுறதெல்லாம் ரொம்ப எஃபெக்டிவ். ஆனால் நான் வந்து லைக் ஐ டோல் ஐ எம் வெரி லேசி. ஸோ இந்த ஜூஸ் பண்ணுறதெல்லாம் என்னால் இப்போ தேய்க்க முடியாது. சரி, ஃபஸ்ட்டு 2 மாஸ்க் யூஸ் பண்ணி எப்படி வருதுன்னு ட்ரை பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வி வில் கோ அண்ட் ஸ்டார்ட் ஆர் ஃபர்ஸ்ட் எக் மாஸ்க். ஸோ நம்ம மாஸ்க்கு தேவைப்பட்டது லைக் ஃபார் ஐ டோன்ட் ஹாவ் டூ லாங் ஹேர். ஸோ எக்கோட குவான்டிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் த லெங்த் ஆஃப் தி ஹேர். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக லைக் ஷோல்டர் லெவல் ஹேர் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கு நான் வந்து யூஸ் பண்ண போகிறது ஒரு எக் அண்ட் ஹாஃப் லெமன் யூஸ் பண்ணுவேன். அப்புறமா ஒரு 3 to 4 tablespoon ஆஃப் கர்ட் யூஸ் பண்ணுவேன். இந்த பவுலில் தான் பண்ண போகிறேன். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் பவுலில் வந்து இந்த ஸ்பூனில் ஒரு 5 spoons ஆஃப் கர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நான் ஒரு 1 egg போட்டிருக்கேன். சார் இது இப்போ நான் வந்து இதில் ஒரு ஹாஃப் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ஸ்க்வீஸ் ஆக மாட்டேங்குது, இருங்க. ஐயோ, ஓகே, ஒரு ஹாஃப் லெமன் போடுறேன். முன்னாடி ஸ்க்வீஸ் பண்ண சொன்னால் அதை பிரிக்க எடுத்துட்ருங்க. ஸ்க்வீஸ் ஆகணும் இருந்தாச்சு. இதுக்காக நான் அமித் பையன் இந்த வீட்டில் போய்ட்டு லெமன் வடிச்சு வந்தேன். ஐயோ, நாரி தொலைவே மண்டை, முட்டை கிட்டலாம் போட்டுருக்காளே. குட்டு விளையாடிட்டு இருந்தா இப்போ தான் வந்தா. அதனால தான் என்னால் இது எக் போடுற வீடியோலாம் எடுக்க முடியல. பிகாஸ் ஐ வாஸ் தி ஒன்லி பர்சன். இப்போ வந்துட்டா. ஸோ இப்போ இதெல்லாம் தெரியும். இது நல்லா பிளெண்ட் பண்ணணும். ஸோ இந்த லம்ஸ் எல்லாம் இருக்காமல் இருந்தால் அவ்வளோ நல்லது. வேணும்னா இது ஒரு வாட்டி மிக்சியில் கூட அடிக்கலாம். ஒரு ஒன் டைம் மிக்சியில் அடிச்சுட்டு கூட போடலாம். கொண்டையை பார்த்தீங்களா, வேறு லெவலில் நம்ம மேடமு. எனக்கு அப்படியே ஏதோ பேக் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. பேக் பண்ண போகிற மாதிரி கேக் பேட்டரில் பண்ணுவோம். அது முன்ன பின்ன குக் பண்ணியிருந்தோன்னா இதை ஒரு குக் பண்ணுற மாதிரி தோணியிருக்கோம். ஓகே, இது ஒரு அளவுக்கு மிக்ஸ் ஆகிருக்கு. என்னால் இப்போ மிக்சியில் போய் அடிக்க முடியாது. அதனால நான் ஸ்பூன் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். சரி, ஏன் மிக்சியில் அடிக்க முடியாது? அதோட காரணம் எனக்கு தான் தெரியும். ஏன்னா நாங்கள் நாளைக்கு ஊருக்கு போகிறோம். மிக்சியில் அடித்தோன்னா மிக்சியை கழுகணும், வேலைக்காரமாக வர மாட்டாங்க. பத்தாக வரைக்கும் என்ன பண்ண வச்சுட்டானா, எதுக்கு நீ இப்படியே பண்ணிட்டு போயிரு. செகண்ட் டைம் நான் இது போடும்போது நான் மிக்சியில் அடிச்சுட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ இதை நான் ஸ்பூன்லேயே அழகா. அப்போ 2வது டைமும் இதே மாதிரி வீடியோ பார்க்க ரெடியாக இருங்க. விளையாடிட்டு வர கேப்பில் நீ ஒரு வீடியோ எடுக்க பிளான் பண்ணியிருக்க. ஸோ இப்போ வந்து நான் பாத்ரூமில் தான் இது போட போகிறேன். பிகாஸ் இது கண்டிப்பாக கீழே எல்லாம் விடும். அப்புறமா நம்ம வீடு நாம தான் பெருக்கணும். அதுக்கு நான் பாத்ரூம்லேயே பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதுதான் இப்போ என்னோட கரண்ட்லி ஹேர். கொஞ்சம் ஆயில் இருக்குது. பிகாஸ் எஸ்டர்டே நான் வந்து கொஞ்சம் ஆல்மண்ட் ஆயில் எல்லாம் போட்டுருந்தேன். ஸோ ரொம்ப கொஞ்சம் ஆயில். ஸோ ஆயில் இருந்தாலும் பரவாயில்ல. ஒன் திங் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ், இது போட்டதுக்கு அப்புறம் ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணுங்க, கண்டிஷனர் யூஸ் பண்ண தேவையில்லை. இது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மைல்டான ஷாம்பு, அது ஸ்ட்ராங் ஷாம்பு தேவையில்லை. இது அந்த எக் ஸ்மெல் இந்த லெமனாலே கொஞ்சம் போயிடும். ஸோ நோ இஷ்யூஸ். அப்புறம் கொஞ்சம் ஒரு மைல்ட் ஷாம்பு யூஸ் பண்ணி தான் இது வாஷ் பண்ணணும். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் தி அப்ளிகேஷன். இது நல்லா ரூட்லலாம் நல்லா அப்ளை பண்ணுங்க. மூஞ்சிலெல்லாம் அப்ளை பண்ண தேவையில்லை. இந்த பாத்ரூம்னால கொஞ்சம் எக்கோ அடிக்கும். ஆமாம், பாருங்க ஆல்ரெடி எனக்கு ஹேர் கொட்டுது. இதுதான் ஒரு இஷ்யூ. தலையில கை வச்சாலே ஹேர் கொட்டிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது? சரி, இதெல்லாம் ட்ரை பண்ணால் தான் நமக்கும் தெரியும். எங்கள் கூட நீங்களும் ட்ரை பண்ணுங்க. whoever has hair fall. நல்லா கூலாக இருக்கும். கூலிங் சென்சேஷன் இருக்குது இது போடும்போது. இப்படியே இது ஃபுல் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணணும். அண்ட் ஈவன் ஆன் ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸில் கூட அப்ளை பண்ணலாம்.
ஸோ நான் இது ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு காமிக்கல, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி நாங்கள் நீட்டாக ஃபுல் ஸ்கால்ப் கவர் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. லைக் ஐ டோல்ட், இஃப் யூ ஹேவ் லாங், இதுதான் என்னோட ஹேர் லென்த். ஸோ இதை விட ஜாஸ்தி இருக்கிறவங்க கேன் யூஸ் அப் டு லைக் 2x கூட யூஸ் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது நமக்கெல்லாம் ஹேர் ஃபால் வரும், ஆனால் இட்ஸ் ஓகே, இதெல்லாம் பண்ணால் சரியாயிடும். கைஸ், இப்போ நான் நல்லா ஃபுல் ஹேருக்கு அந்த மாஸ்க் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே ஒரு 1 hour ஐம் கோனா கீப் இட் அண்ட் தென் ஐ வில் வாஷ் இட் ஆஃப் வித் த ஷாம்பூ. ஸோ இதில் வந்து யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸில் கர்ட் இஸ் நோன் ஃபார் கண்ட்ரோலிங் ஆஃப் ஹேர் ஃபால். அண்ட் அதே மாதிரி இதில் யூஸ் பண்ண எக் வந்து ப்ரோட்டீன் ஃபுல். ஸோ அது இம்பார்ட் ஷைன் எல்லாம் கொடுக்கும் ஹேருக்கு. அண்ட் ஐ மீன் ஆல் தீஸ் ஆர் வாட் ஐவ் ரெட் அண்ட் விச் ஐம் கோனா டெஸ்ட் டுடே. அண்ட் தென் லெமன் வந்து ஸ்கேல்ப் கிளீனிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த மாதிரி இந்த டேண்ட்ரஃப் எல்லாம் இருக்குன்னா அதுக்கும் இந்த லெமன் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணால் இட் இஸ் வெரி பெனிஃபிஷியல். பட் லைக் ஐ டோல்ட், கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு ஒன்றுமே வரலன்னு சொன்னால் நோ யூஸ். வீக்லி ஒரு 3 months யூல் ஹாவ் டு கண்டினியூ தீஸ் மாஸ்க்ஸ் அண்ட் ப்ராப்பராக நரிஷ்மெண்ட் லைக் ஃபுட் இன்டேக்கும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி பார்த்தா தான் நமக்கு இதோட எஃபெக்ட் தெரியும். ஸோ ஒரு 1 hour அப்புறம் நான் ஹேர் வாஷ்க்கு அப்புறம் மீட் பண்ணலாம். அப்போ ஐ வில் ஷோ யூ த டெக்ஸ்டர் ஆஃப் மை ஹேர் எப்படி ஃபர்ஸ்ட் வாஷில் எப்படி இருக்குன்னு தெரியலாம். ஸோ see you after 1 hour. Bye. ஸோ இதுதான் நான் அப்போ ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணி ஜஸ்ட் டவலில் ட்ரை பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் ஹவு த ஹேர் இஸ் லுக்கிங். இன்னும் கொஞ்சம் வெட்டாக தான் இருக்குது. ட்ரை ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வெட் ஹேருக்கு நான் கொஞ்சம் சீரம் எடுத்தோம். ஐ வில் ஜஸ்ட் அப்ளை. கொஞ்சோண்டு சீரம் எடுத்துட்டு அப்படியே ஸோ இது ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ கைஸ், ஃபைனலி என்னோட ஹேர் எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. ஐ டோன்ட் நோ இஸ் இட் பிகாஸ் ஆஃப் மை ஷாம்பூ ஆர் தி எக், ஆனால் அப்படியே பவுன்ஸியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் திக்னஸ் எல்லாம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் the overall experience is nice and this is how my hair is looking finally. ஸோ ரொம்ப சில்கி ஸ்மூத் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே ஆகாது. பட் ஸ்டில் ஈச் ஸ்ட்ராண்ட் பார்த்தா ஒரு ஸ்மால் ஷைன் மாதிரி இருக்கும் அண்ட் இட் இஸ் குட் ஃபீலாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஒன் திங் வாட் ஐ அப்சர்வ் இஸ், ஜென்ரலாக நான் ஹேர் வாஷ் பண்ணும்போது ரொம்ப முடி கொட்டும். ஆனால் இன்னைக்கு நான் அது ட்ரை ஆனதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ண போது கம்பேரிட்டிவ்லி இட் வாஸ் லிட்டில் லெஸ். The hair fall seemed little less. I don't know what helped, but it was really good and I am planning to continue this routine every week. So after a few weeks எப்படி ஆகுது என்னோட ஹேர்னு நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் சொல்கிறேன். So see you in the next video. Until then, it's bye from Varsha. Ta-da!